ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து நம்முடன் பேசுவதற்காக சின்மய அமைப்பை சேர்ந்த மூத்த யோகா ஆசிரியர் பிரம்மச்சாரிணி சரண்யா சைதன்யா நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். முதல்ல யோகானா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா நம்ம யோகானா ஏதோ ஒரு மனசில் நிறைய விஷயம் நினச்சிட்டு இருக்கோம். ஆசனம் பண்ணுறது யோகா, மூச்சு பிடிக்கிறது யோகா, தியானம் பண்ணுறது யோகான்னு. யோகானா அதோட அர்த்தமே ரொம்ப அழகான. இங்கிலீஷில் யோக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, YOKE. சம்ஸ்கிருதத்தில் ரூட் வேர்டு தாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ரூட் யுஜ். யுஜ்னா டு ஜாயின். இப்போது நம்மக்கிட்ட நம்மளோட சரீரத்தை எடுத்தாக்க நிறைய பகுதிகள் இருக்குது, அங்கங்கள் இருக்குது. அந்த அங்கங்கள்லாம் ஒரு சீராக வேலை செய்யணும். 5 புலன்கள், பார்க்கும் கேட்கும் புலன்கள், அதுக்கப்புறம் 5 சரீரத்தால் வேலை செய்யும் கரணங்கள், கை, கால், வாய், பெருவாய், சிறுவாய், இது 5. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் புத்தின்னு ஒன்று இருக்குது. புத்தின்னா நான் இதை டிசைட் பண்ணுறேன், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இங்கே போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா அது புத்தி. அதுக்கப்புறம் ஒரு நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஹவுஸ், மெமரி ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி உள்ள ஒன்று சித்தம்னு ஒன்று இருக்குது. சித்தம்லாம் நம்ம நிறைய மெமரிஸ் எல்லாம் பார்க்குறோம், எல்லாத்தையும் சேகரிக்கிறோம். ஒரு லைப்ரரி மாதிரி அது உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறோம் பாருங்கள், நான் வரேன், நான் போகிறேன், நான் தான் பெரிய ஆள், அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அகங்காரம். ஸோ இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், ஷரீரம். அதுக்கப்புறம் நம்ம சுவாசம் எடுக்கிறோம், பிராணசக்தின்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம என்ஜின், உள்ளேருந்து நம்மளுக்கு சக்தி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது நிறைய. இதெல்லாம் ஒருங்கிணைந்து தான் செய்யறது. பட் இருந்தாலும் அது எப்படி வேலை செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. அது சரியாக பண்ணுறதுக்கு தெரியலன்னா நம்ம மிஷினை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கார் எப்படி இயங்குறதுன்னு தெரியாமல், நம்ம எப்படி இயக்கிறதுன்னு தெரியாமல் கண்டபடி பயன்படுத்தினாக்க அந்த கார் முழுமையான வேலையை நம்மளுக்கு செய்யாது. அதே மாதிரி தான் இந்த சரீரத்தை முழுமையாக அறிஞ்சு அதை எப்படி இயக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த சரீரத்தோடைய ஒரு முழுமையான அனுபவம் நமக்கு கிடைக்கும். எப்படி ஒரு மொபைல் ஃபோனில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ், எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்லாம் எதுவுமே தெரியாமல் நான் சில விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணி அந்த மொபைல் ஃபோனோட முழு யூஸ் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த யோகா என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஞானம். யோகான்னா அது ஃபிலாசபியும் இருக்குது, ஒரு ஞானம் இருக்குது. அதுக்கப்புறம் யோகா ஒரு பயிற்சி முறையும் கூட. ரெண்டுமே இது யோகான்ற வார்த்தையில் இருக்குது. பேசிக்காக யோகான்ற வார்த்தைக்கு அர்த்தம் யுஜ், மீன்ஸ் டு ஜாயின். அண்ட் ஜாயின்னு நிறைய விஷயம் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்குது. மெயினாக மைண்டு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய பிராணன், இன்ஹலேஷன் பண்ணுறோம், எக்ஸலேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரம். இது மூணுமே ஒரு சீராக இயங்கி செய்யக்கூடியது பேர் யோகம்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க யோகாக்கான அர்த்தத்தை. அடுத்த கேள்வி என்னன்னா, முறையான உடற்பயிற்சி ஆசனங்கள் மூலமாக குழந்தைங்களோட வளர்ற எலும்புகளையும் தசைநார்களையும் எப்படி ஃப்ளெக்சிபிளாக மாற்றலாம்? இது அவங்களோட முதுகு தண்டு வலுப்பெறுவதற்கு யோகா எந்த அளவுக்கு உதவுது? இது யோகா தினமாக இருந்தும் பெரியவர்களுக்காக இருக்கக்கூடிய தினமாக இருந்தாலும் அந்த பெரியவர்கள் குழந்தைகள்லேருந்து தான் வராங்க. அப்போ அது மாதிரி இப்போ குழந்தைகள்லாம் ஃப்யூச்சரில் பெரியவங்களை ஆக போகிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்குற மாதிரி இந்த கேள்வி இருக்குது. யோகம் என்பது நம்ம ஆசனம்னா புரிஞ்சுக்கிறோம். யோகா ஆசனம், இந்த சிரசாசனம் பண்ணுறது, தனுராசனம் பண்ணுறது, இதை தான் யோகம் சொல்கிறோம். ஆனால் பதஞ்சலி மகரிஷி தான் அந்த யோக சூத்திரத்தை எழுதியிருக்காரு. 196 சூத்திரங்கள் யோகத்தை பற்றி எழுதியிருக்காரு. அதில் ஆசனம் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம். ஆசனம்னா என்னது, பாடியை ஸ்டெடியாக வச்சுக்கிறது, கம்ஃபர்டபுளாக வச்சுருக்க. ஸ்டெடியாக இருக்கிறதுனால ஸ்டிஃபாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆசனம் உடைய கோல் நம்ம சரீரத்தை, பாடியை ஸ்டெடியாக வச்சுக்கணும், சுகமாக இருக்கணும். ஸோ இந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்குது. யோகாசனத்தில் முதல்ல சூரிய நமஸ்காரம்னு இருக்குது. சூரிய நமஸ்காரம்னா சுறுசுறுப்பாக ஆகும் உள்ள அந்த பிளட் ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறேன். சூரியன்னா வெளியில் இருக்கார், நம்மளுக்கு உள்ள சோலார் பிளெக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. சூரியன் இருக்கக்கூடிய இடம் சோலார் பிளெக்ஸஸ், அதுக்கு தான் அந்த பேரே அப்படி இருக்குது. ஸோ அந்த சோலார் பிளெக்ஸஸ்லேருந்து ஆரம்பித்த 1 2ன்னு நம்ம கையை நகர்த்தி மேலேயும் கீழேயும் குனியும் பொழுது, வேகமாக பண்ணும்பொழுது சரீரத்தில் ஒரு சீராக டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அவங்களுடைய நடை, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் நஞ்சாத நெறிகளும்னு பாரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா, அவங்களோட நடை உடை பாவனையெல்லாம் மாறிடும். இந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு ட்ரெமெண்டஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் இந்த சூரிய நமஸ்கார்ஸ், இப்போ குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் இருக்கார், அவர் வந்து நிறைய பாலவிகார் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாலவிகார் கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, 20 சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. நம்ம எந்த ஆசனம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது 6 ஸ்டெப்பு ஆன்வர்ட் ஜேர்னி, அதே 6 ஸ்டெப்பு ரிட்டர்ன் ஜேர்னி, இவ்வளோ தான். ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இந்த யோகா இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் 108 சூரிய நமஸ்காரம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸில் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ சூரிய நமஸ்கார் வந்து அது ஆசனம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிரியா. கிரியா மீன்ஸ் மூவ்மெண்ட். ஆசனம் வேறு, கிரியா வேறு. ஆசனம்னா ஆரம்பிக்கிற பொசிஷன் இருக்குது, நிற்கிற பொசிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுற பொசிஷன் இருக்குது. கிரியான்றது மூவ்மெண்ட், ஃப்ளோ. சூரிய நமஸ்கார் வந்து ஒரு கிரியாவில் வரும். இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே ரெகுலராக பண்ணாக்க அவங்க டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸு. சூரியன் எப்படி ஒளி கொடுக்குறார், இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்குறார்ல, அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ், ஒரு கண்ணை திறந்தாக்க ஒரு பிரைட்னஸ் தெரியும் அவங்களுக்கு. அவங்கள கண்ணாடியில் பார்த்தா அவங்களுக்கே ஆஹா நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமான்னு தோணும். அதுதானே, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே உலகத்தில் எவ்வளோ சாதிக்கலாம்ல. ஸோ இதுதான் வந்து இந்த சூரிய நமஸ்காரோடைய பலன். அதுக்கப்புறம் ஆசனங்கள்லாம் பண்ணுறதுனால ஜென்ரலாகவே எல்லாமே அந்த போன்ஸ் சப்பலாக இருக்கும். அந்த போன்ஸோடைய வளர்ச்சி மெயினாக வந்து நம்மளுடைய முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகுத்தண்டுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர்னா மேரு தண்டம் சொல்லுவாங்க. அந்த முதுகுத்தண்டு நம்ம சயின்ஸ், இந்த காலத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் கூட, நியூராலஜிஸ்ட், நியூரோ சயின்ஸ், பிரெயின் சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூரானல் கனெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் டு த்ரூ த ஸ்பைனல் கார்ட், இந்த பேஸ் ஆஃப் த ஸ்பைன்லேருந்து அப்படி தான் இன்ஃபர்மேஷன் போகுது. வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி இந்த நியூரானல் கனெக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னாக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ரீச் ஆகும். இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பிரெயினுக்கு ரீச் ஆச்சுன்னா டிசிஷன் வந்து எடுக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த சூரிய நமஸ்கார், இந்த யோகாசனங்கள்லாம் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய லிம்ஃபாட்டிக் எண்டோக்ரைன் சிஸ்டம், அந்த நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அதோட வேலையை நல்லா செய்யும். அப்போது இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மொபைல் ஃபோன் வேணும், கேம்ஸ் வேணும், ஆப்ஸ் வேணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா ஏதாவது மூவி போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த யோகா பண்ணுறதுனால என்ன ஆகும்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் வந்து வை டோன்ட் யூ என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னாங்க. ஆஃபீஸில் தான் போர் அடிக்கிறது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் வந்து நான் விருக்ஷாசனத்தில் நின்னேன். ஒரு காலம் மடக்கி ஒத்த மரம் மாதிரி நிற்கிறது விருக்ஷாசனம். விருக்ஷாசனத்தில் நின்னேன். அவள் சொன்னா என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு விருக்ஷாசனம் பண்ணுறே அப்படின்னு. அதுக்கப்புறம் கலகலன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோகா பற்றி பேசினாங்க, மரத்தை பற்றி பேசினாங்க. அந்த அட்மாஸ்பியரே மாறி போச்சு. யோகாவுக்கு வந்து அந்த சக்தி இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக ஃபிசிக்கல் ஹெல்த் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்கு சூரிய நமஸ்கார் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஜென்டில் ப்ரீதிங் எக்ஸசைசஸ். ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம், குழந்தைங்கன்றதுனால யோக பயிற்சி எடுத்து அந்த யோக பயிற்சியில் யார் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அதை மாதிரி ஒரு முறையாக ஒரு ஆசிரியர்கிட்ட போய் தான் கற்றுக்கணும். இது வந்து ஒரு காஷன் மாதிரியே போடணும். இதில் வந்து டேமேஜ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எந்த விதத்தில் போய் எப்படிலாம் முடியணும், ஏன்னா யாருக்குமே அதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. நிறைய விஷயமெல்லாம் இருக்குது யோகத்தில். அதனால நல்லா பயிற்சியுடைய ஆசிரியர்கிட்டேருந்து கற்றுக்கணும். எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து யோகா கலை கற்றுக் கொடுக்கலாம் மேம்? வெரி குட், நல்ல கேள்வி. யோகா கலைக்கு வந்து வயசே கிடையாது. ஏன்னா குழந்தைங்க வந்து பிறக்கும் பொழுதே அவங்க யோக நிலையில தான் இருக்காங்க. நம்மளுக்கு தான் வந்து யோகம் கற்றுக்கணும். அவங்க வந்து யோக நிலையிலே தான் இருக்காங்க. குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து குழந்தை பண்ணுறதுலாம் நம்ம பண்ண முடியாது. அந்த அத்துருண்டு குழந்தை, ஒரு 5 மாதம் 6 மாதம் குழந்தை, நீங்கள் கையை காலையை வீசி வீசி ஆட்டுறதை பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க அது மாதிரி பண்ணால் டயர்ட் ஆகிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, அது எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னா அது யோக நிலையில் அது இருக்குது. அந்த இன்டிகிரேட்டட் கண்டிஷனில் அந்த குழந்தை இருக்கிறதுனால யோகம். ஆசனங்கள்லாம் ஒரு 5 வயசுக்கு மேலே தான். அதுக்கு முன்னால் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களோட குழந்தைங்களாக இருந்தாங்க, பயிற்சி பெற்றவங்களாக இருக்காங்கன்னா
அந்த காலை கையெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி விடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப. அப்போ யோகாச்சாரியா படிக்கும்போது அந்த கோர்ஸ் படிக்கும்போது நிறைய பிறந்த குழந்தைங்களெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துடுவார் அந்த டீச்சர். ஒரு டீச்சர் இருக்க நிறைய பசங்களை ட்ரெயின் பண்ணுறாரு, ஒரு 100கணக்கான பசங்களை. டெலிவரி ஆன உடனே ஆன கையோட குழந்தைங்களெல்லாம் வந்து யோகா கிளாஸில் சேர்த்து விட்டுட்டு அவர் வந்து அந்த எக்ஸசைஸை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸு. அது நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். ஜென்ரலாக ஒரு விதமான அனுபவமும் இல்லை என் குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்னா யோகா கிளாஸஸ் ஒரு 5 வயசுலேருந்து பண்ணலாம். ஆசனங்கள் சிரசாசனம் மட்டும் கொஞ்சம் நிறைய கண்ட்ரீஸில் வந்து 12 வயசு மேலே தான் பண்ணணும்னு ரூல் எல்லாம் இருக்குது. சிரசாசனமாக தலைகீழாக நிற்கிறது. அதில் மற்ற போர்சஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்தாக்க ஃப்ளெக்சிபிலிட்டி பிரமாதமாக இருக்கும். அவங்கள வந்து பிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். பிரதமர் திரு நரேந்திர மோடி முயற்சியால் ஜூன் மாதம் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த தினத்தை 12வது வருஷமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனால் யோகா பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சந்தேகமே இல்லை, பிரமாதமான ஒரு விழிப்புணர்வு. பார்க்கறதுக்கே பெருமையாக இருக்குது. இப்போ பாரத தேசத்துலேருந்து யோகா வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சம்மர் சால்ஸ்டிஸ், ஜூன் 21 சம்மர் சால்ஸ்டிஸ், அதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரீஸில் அந்த தினத்தை வந்து எல்லாம் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக் பிளேசஸில் வந்து நியூயார்க் மற்ற இடத்துலலாம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனால் பிரதமருடைய இந்த அறிவுறுத்தல்னால இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்ததுக்கப்புறம் சர்வதேச லெவலில் வந்து யோகாவுடைய பிராபல்யம், அதுவும் நம்ம பாரத தேசத்தோடைய கனெக்ஷனோடு இருக்கிற பிராபல்யம் வந்து ரொம்ப வந்து பிரமாதமாக உலகம் முழுக்க தெரிஞ்சு யோகாவுடைய யோகம், அந்த யோக கலையுடைய ஒரு அறிவு, ஒரு பற்றுக்கோடா இருக்கு உலகத்துல எல்லா நாடுகள்லையும். நம்ம பாரத தேசத்துலையுமே நம்மளுக்கு வந்து இவ்வளோ இருந்தா கூட, இந்த கலை நம்மக்கிட்டே இருந்தா கூட, அது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே வந்து நிறைய பேருக்கு நம்ம நாட்டிலேயே ரொம்ப பார்க்கறதுக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு மார்ச் பாஸ்ட் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், ஒரு மாஸ் ட்ரில் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அதை மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்க, பாரத தேசத்தில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நாளில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் யோகத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கூட போயிடும். இவ்வளோதான் இந்த யோகத்தோடைய மகிமை வந்து இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அதோட மகிமை வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது, பிரபலமாயிருக்கு நல்லா. அதில் வந்து சந்தேகமே கிடையாது. சர்வதேச யோகா தினம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த வருஷத்தோட யோகா டே தீம் யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். எல்லா வயதினருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா எப்படி உதவுது மேம்? எல்லா வயதினர், குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வயதானகள் முதியோர்கள் வரைக்கும், சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் யோகா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் டெஃபினட்டாக பெனிஃபிட் தரும். அதில் சந்தேகமே இல்லை. எப்படின்னா, நான் மூச்சு இழுக்கிறது எந்த வயசில் பெனிஃபிட்டாக, அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, நான் வந்து சுவாசம் வந்து எந்த வயசு வரைக்கும் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னா அதுக்கு கிடையவே கிடையாது, அது கேள்வியே கிடையாது. ஏன்னா சுவாசம் வந்து நம்ம பிறக்கும் போதுலேருந்து கடைசி சுவாசம் வெளியில் போகிற வரைக்கும் நம்ம சுவாசம் நம்ம கூட இருக்குது. அந்த சுவாசத்தோடு இணைந்து நான் வந்து சிந்திக்கிறது, நான் செயல்படுறது, நான் மூச்சை உள்ளே இழுத்து தியானம்னா அட்டென்ஷனோட மூச்சு, அதாவது மூச்சை இழுக்கிறோம் வெளியில் விடுறோம். அட்டென்ஷனோட ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தினம் பண்ணி பார்த்தாக்க அதோடைய மகிமை நமக்கே தெரியும். அதனால் இந்த முதியவர்கள் 50 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ்லேருந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு யோகம் பண்ணலாம். அதாவது ஆசனம் பண்ணலாம், இல்லை சேரில் உட்காண்டே வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரிலாக்ஸிங் எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா எந்த ஆசனமும் பண்ண முடியல, நான் யாருக்கிட்டையும் போய் கற்றுக்க முடியலன்னா நம்ம நடக்கிறோம், வாக்கிங் போகிறோம். அந்த வாக்கிங்கே வந்து ரெகுலேட்டட் ப்ரீதிங்கோட வாக்கிங் அண்ட் அட்டென்ஷன், இது 3 கொண்டு வந்துட்டு யோகம். நம்மளுடைய டெய்லி பெருக்கிறோம், துடைக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோம், எந்த வேலையிலுமே கவனத்தை மூச்சோடு கொண்டு வந்துட்டா ஒரு யோக பயிற்சியாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சுவாசம் உள்ளே எப்படி போகுது, எப்படி வெளியில் வருது, இதை கவனித்தாலே இது ஒரு பெரிய யோக கலை. புத்திசமில் சொல்லுவாங்க ஆனபான சதி யோகான்னு சொல்லுவாங்க. ரமண மகரிஷி என்ன சொல்ல, வீக்ஷண பிராணாயாமம் சொல்லுவார். வீக்ஷண பிராணாயாமம்னா இந்த பிராணசக்தி உள்ளே போகுது வெளியில் வருது. இதை வந்து நான் கவனிக்கிறது, அமைதியாக ஒன்றுமே பண்ணாமல் எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பண்ணாமல் உள்ளே போகிற பிராணனும் வெளியில் வர எங்கேருந்து மூக்குலேருந்து எங்கே உள்ளே போகுது, எங்கேருந்து திருப்பி வெளியில் வருது, இதை கவனிச்சுட்டே ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே இது ஒரு பெரிய யோக கலை தான். எந்த வயதினராலும் பண்ணால் இதை பண்ணி முடித்த உடனே மனசு அமைதியாகும், நம்மளுடைய மூச்சு சுவாசம் சீராக இருக்கும், மனசில் லேசாக இருக்கும், கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிரும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
ஓகே மேம். யோகானா என்ன, அதை எப்படியெல்லாம் பண்ணலாம், அது உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் சுலபமாகவும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி.